ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த மோஸ்ட் ரெக்வஸ்டட் 3 டாட் ப்ளவுஸ் தான். உங்கள் எல்லாருக்கும் எக்ஸைட்டடாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போது வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டீப் நெக் வச்ச 3 டாட் ப்ளவுஸ் தான். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ளவுஸோடைய டிராஃப்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் வந்து வி லீஃப் நெக் வச்சிருக்கேன், அப்புறமா பேக் வந்து ரவுண்ட் நெக் வச்சிருக்கேன். ரெண்டுமே டீப்பான நெக். நெக்ஸ்ட் நமக்கு வேஸ்ட் பெல்ட் இருக்கிற மாதிரி ஒரு 3 டாட் ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு. அப்புறம் ஸ்லீவ்ஸ் வந்து எல்போ ஸ்லீவ்ஸ் அளவுக்கு நான் வச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சைஸ் என்னன்னா 41.5 இன்ச் இருக்கிற செஸ்ட்டுக்கு தான் இன்னைக்கு நம்ம பிளவுஸ் டிராஃப்டிங் பார்க்க போறோம். ஸோ இதுல வேற என்னெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நான் இங்க மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் பிளவுஸ் டிராஃப்டிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மெஷர்மெண்ட் சார்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்சோ நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டீப் நெக்கா தைக்க போறதா இருந்தா ஷோல்டர் டு லோவர் செஸ்ட்ல இருந்து பிளஸ் 2.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து நான் வந்து பேக்குக்கு வந்து பேக் பெல்ட் தான் நோட் பண்ணுவேன். பேக்கோட டீப் வந்து நான் நோட் பண்ண மாட்டேன். மெஷர்மெண்ட் வீடியோ ஒரு வாட்டி பார்த்து இதை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்கோட லென்த்துமே நோட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டுமே டீப் நெக்ன்றதுனால நான் வந்து ஷோல்டர் மைனஸ் சார்ட் யூஸ் பண்ணி நம்ம ஷோல்டர் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். அதுல பேக் டீப் வந்து இன்னும் நமக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பேக் டீப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்பவுமே பேக் டீப் கண்டுபிடிக்கணும்னா உங்களுடைய பேக் லென்த் எடுத்திருப்போம் இல்லையா, அதை எடுத்துட்டு அது கூட வந்து பேக் பெல்ட்டை வந்து நீங்க மைனஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையுமே மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேக் டீப் வந்து கிடைச்சிரும். இப்போ நான் வந்து என்னுடைய பேக் டீப் வந்து 13.75 இருந்து 14.75 இருந்துச்சு. நான் என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறதே எடுத்துக்கிறேன். நீங்களும் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறதே ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது கூட இந்த 6.5 வந்து நான் மைனஸ் பண்ணிக்க போறேன். மைனஸ் பண்ணி என்ன வருதோ அதுதான் என்னுடைய பேக்கோடைய நெக் டீப். 13.75 மைனஸ் 6.5 7.25 தான் என்னுடைய பேக்கோடைய டீப். ஓகே, இப்போ நம்ம வந்து ஷோல்டர் மைனஸ் சார்ட் தான் பார்க்க போறோம். ஷோல்டர் மைனஸ் சார்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது உங்க ரெடி ஷோல்டர் வந்து எந்த பேஜ்ல வருது அப்படின்றத பாத்துக்கோங்க. என்னுடைய ரெடி ஷோல்டர் வந்து நான் 2.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ என்னுடைய ரெடி ஷோல்டர் வந்து இங்க வருது. ஸோ நான் இந்த பேஜை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்க ரெடி ஷோல்டர் எந்த பேஜ்ல வருதோ அந்த பேஜ் தான் நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு என்ன ஷோல்டர் வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஃப்ரண்ட்டுக்கு வச்சிருக்க நெக் ஷேப் வந்து ஒரு லீஃப் வி மாதிரியான ஷேப். என்னுடைய நெக் டீப் வந்து ஃப்ரண்ட்டுக்கு நான் எவ்வளவு வச்சிருக்கேன் அப்படின்றத பார்க்கணும். ஃப்ரண்ட்டுக்கு நான் வச்சிருக்க நெக் டீப் வந்து 6.5 இன்ச்சஸ். உங்க நெக் ஷேப் வந்து ஸ்கொயர் அண்ட் ரவுண்டா இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த இடத்துல பார்ப்பீங்க. இங்க என்னோட நெக் வந்து வி லீஃப் நெக். ஸோ நான் இந்த இடத்துல பார்க்குறேன். இப்போ என்னோட நெக் டீப் எவ்வளோ 6.5 இன்ச்சஸ். ஸோ எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் காலம்லேயே வந்துருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் காலம்ல 6லேருந்து 7 இருக்கிற நெக் டீப்பை தான் பார்க்க போறோம். அடுத்து என்னோட நெக் ஷேப் என்ன, என்னோட நெக் ஷேப் வந்து வி லீஃப் நெக். அப்போ வி லீஃப் நெக்ல ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் என்னோட நெக் டீப்கான காலம்ல ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். ரெண்டும் மீட்டான இடத்துல வர ஆன்சர் தான் நான் மைனஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட். ஓகே, ஸோ நான் அதை இங்க நோட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு மைனஸ் 1.5 இன்ச்சஸ். அடுத்து பேக்குக்கு நம்ம எவ்வளோ டீப் கண்டுபிடிச்சோம், இப்போ 7.25 7.25 இன்ச் வந்து நான் பேக்குக்கு வச்சிருக்கேன். இப்போ பேக்குக்கு வந்து நம்ம பார்க்கலாம். பேக்குக்கு என்னுடைய நெக் ஷேப் வந்து நான் ரவுண்ட் வச்சிருக்கேன். ஸோ அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னுடைய நெக் டீப் வந்து 7.25 இன்ச்சஸ் சொன்னேன். 7.25 வந்து எங்க வருது அப்படின்னு பார்த்தா எனக்கு தேர்ட் காலம்ல வருது. ஸோ 7 to 9 இருக்கிற காலம்ல ஒரு லைன் வரைஞ்சா எனக்கு இங்க எவ்வளவு மைனஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட்டுக்கு 1.5 இன்ச்சஸ், பேக்குக்கு 2.5 இன்ச்சஸ் நான் வந்து ஷோல்டருக்கு மைனஸ் பண்ணணும். ஓகே, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பேக் தான் டிராஃப்ட் பண்ண போறோம். இந்த ஃபேப்ரிக் எப்படி ஃபோல்ட் பண்ணணும்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உங்களுடைய பிளவுஸோடைய லென்த் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம யூஸ்வலா ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆனா உங்க பிளவுஸோடைய லென்த் வந்து 15க்கு மேல இருந்தாலே நீங்க வந்து உங்களுடைய மீட்டர் ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். நம்ம ஃபேப்ரிக்கோட இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி நான் மடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நீங்க அயன் பண்ணிட்டு உங்க டிராஃப்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பேக்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பேக் எப்பவுமே வரையும் போது நம்ம லென்த்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். 16 இன்ச்சஸ் நான் சொல்லியிருந்தேன். ஸோ 16 + 1 இன்ச் கொடுத்து 17 இன்ச் வந்து நம்ம இங்க மார்க் பண்ண போறோம். இங்க பேக்ல மார்க் பண்ணும்போது பேக்கோட லென்த் மார்க் பண்ணக்கூடாது. ஃப்ரண்டோட லென்த்தா என்ன எடுத்தோமோ அதுதான் நம்ம மார்க் பண்றோம். ஷோல்டர் வரையணும். ஷோல்டர் வந்து 15 இன்ச்சஸ் என்னுடைய ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2ன்னு கொடுத்து நான் இங்க 7.5 இன்ச்சஸ் வரைய போறேன்.
இது டீப் நெக் தான், ஆனாலுமே நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபுல் ஷோல்டரை 2ஆ டிவைட் பண்ணி தான் மார்க் பண்ணணும். அப்புறம் இங்க 2.5 inches மார்க்கிங் சொன்னேன் இல்லையா, அதையும் இங்க நான் மார்க் பண்ணிட்டு இங்க 1 inches டவுன் வந்து கொடுக்க போறேன். அடுத்து ஒரு கிராஸ் லைன். நெக்ஸ்ட் நம்ம ஆர்ம்ஹோல் தான் வரைய போறோம். ஆர்ம்ஹோலோட ஃபார்முலா வந்து உங்க செஸ்ட் வந்து 28ல இருந்து 41 வரைக்கும் இருந்துச்சுன்னா செஸ்ட் டிவைடட் பை 6 பிளஸ் ½ இன்ச்னு கொடுக்கணும். 41க்கு மேல இருக்கிற எல்லா செஸ்ட்டுக்குமே ஆர்ம்ஹோலோட ஃபார்முலா வந்து செஸ்ட் டிவைடட் பை 6. இங்க நான் 42 பிளஸ் பிளஸ்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலி 41க்கு அப்புறம் இருக்க எல்லா செஸ்ட் சைஸ்க்குமே இதான் ஃபார்முலா. ஓகே, அண்ட் இந்த ஃபார்முலா வெறும் டீப் நெக்கு மட்டும் தான். ஓகேவா, நீங்க க்ளோஸ் நெக் ஆர் போட் நெக்லாம் தைக்க போறதா இருந்தா இந்த ஃபார்முலா வராது. என்னோட செஸ்ட் வந்து 41.5 inches வருது. சோ நான் என்ன பண்றேன்னா இந்த ரெண்டாவது ஃபார்முலா தான் எடுத்துக்கிறேன். 41.5 டிவைடட் பை 6 6.91 வருது. என் இன்ச் டேப்பை இந்த ஷோல்டர் டவுனோட எட்ஜ்ல வச்சுட்டு 6.91 மார்க் பண்றேன். இந்த லைன்ல வந்து இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்டை வந்து மார்க் பண்ண போறோம். நான் பேக்குக்கு செஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருந்தேன். செஸ்ட் டிவைடட் பை 4 தான் வந்து டீப் நெக் பேக்ல வைக்க போறதா இருந்தா அதோட ஃபார்முலா. இது வந்து எந்த சைஸா இருந்தாலுமே இதே ஃபார்முலா தான். சப்போஸ் உங்க பேக் பெல்ட் வந்து 2 inch or 2 inch விட கம்மியா இருந்துச்சுன்னா செஸ்ட் டிவைடட் பை 4 மைனஸ் ½ inch. 41.5 டிவைடட் பை 4 10.37 மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1.5 inches மார்ஜினும் கொடுத்துருக்கேன். செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து என்னுடைய வேஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். வேஸ்ட் ரவுண்ட் வந்து எந்த லூசிங்கும் கொடுக்க கூடாது. டைரக்டா வேஸ்ட் டிவைடட் பை 4. வேஸ்ட் வந்து எனக்கு 35 inches வந்துச்சு. ஸோ 35 inches நான் 4ஆ டிவைட் பண்ணா எனக்கு 8.75 வருது. அதை இங்க நான் மார்க் பண்ணிட்டு 1.5 inches மார்ஜினும் கொடுத்துட்டேன். இது வந்து 3 டாட் பிளவுஸ்ன்றதுனால நிறைய பேர் பேக்ல டாட் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு டாட் கொடுக்கணும்னா நீங்க தாராளமா கொடுக்கலாம். யூஸ்வலா நீங்க எப்படி டாட் ஆட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதுலயும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் மைனஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஷோல்டர் தான் இப்ப மார்க் பண்ண போறோம். பேக்குக்கு மைனஸ் 2.5 inches கிடைச்சிச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா என்னோட ஃபுல் ஷோல்டர் எவ்வளவோ அதுல இருந்து 2.5 inch மைனஸ் பண்ண போறேன். 15 மைனஸ் 2.5 inch கொடுத்தா எனக்கு 12.5 inches வரும். அதை 2ஆல டிவைட் பண்ணோம்னா 6.25 inches வருது. இப்போ அந்த 6.25 inches நான் இங்க மார்க் பண்ணிக்க போறேன். அதே 6.25 inches நம்ம செஸ்ட் லைன்லயும் மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ நம்ம வந்து ஆர்ம்ஹோல் கர்வ் வந்து வரைய போறோம். அதுக்கு உங்க ஆர்ம்ஹோலோடைய லைன் இருக்கு இல்லையா, இத 2ஆல டிவைட் பண்ண போறோம். சென்டர் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஆர்ம்ஹோலோடைய ஆர்க் வரைய போறோம். நம்ம ஆர்ம்ஹோல் ஆர்க் வந்து பேக்ல வந்து உங்க செஸ்ட் வந்து 40 விட கம்மியா இருந்துச்சுன்னா 1 inch வரையணும். உங்க செஸ்ட் வந்து 40 விட அதிகமா இருந்துச்சுன்னா 1.25 inch வந்து மார்க் பண்ணணும். இங்க என்னோட செஸ்ட் வந்து 41.5. ஸோ இந்த பேக் ஆர்க் வந்து நான் 1.25 inch வரைய போறேன். நெக்ஸ்ட் வந்து இங்க அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட் அவுட் பண்ண போறோம். இது பேக் டீப் இல்லையா, ஸோ இந்த மாதிரி கிராஸா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஷோல்டர் வந்து ஒழுங்கா நிக்காது. ஸோ நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரெயிட் அவுட் வந்து உங்களுக்கு இங்க எவ்வளவு கேப் வந்துச்சோ அதே அளவுக்கு இங்கேயும் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் அவுட் பண்ணிக்கணும். அடுத்து நீங்க பேக்ல டீப் நெக் வைக்க போறதா இருந்தாலே கம்பல்சரி வந்து ½ inch வந்து இங்க எக்ஸஸா நான் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது வந்து எல்லாருக்குமே ஃபிக்ஸ்டு. ஓகே, உங்க டீப் எவ்வளவு இருக்கு அப்படின்ற கணக்கு எல்லாமே கிடையாது. பேக் வந்து டீப் நெக்குள்ள நீங்க வந்துட்டாலே கண்டிப்பா வந்து இங்க ஒரு ½ inch வந்து மைனஸ் பண்ணணும். சப்போஸ் உங்க பேக் வந்து ரொம்ப டீப்பா இருக்கு, நான் சொன்ன மாதிரி அந்த 2 inch பெல்ட்டை விட கம்மி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்க 3/4 inch வந்து மைனஸ் பண்ணுவீங்க. இங்க என்னுடைய பேக் டீப் வந்து நார்மலான ஒரு டீப் தான். ஸோ நான் ஒரு ½ inch மைனஸ் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் வந்து ரெடி ஷோல்டர் 2.5 பிளஸ் 1 inch கொடுத்து 3.5 inches மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க என்னோட நெக் டீப் எவ்வளோ அப்படின்றத மார்க் பண்ணிக்கிறேன். என்னோட நெக் டீப் வந்து 7.25 inches. அதை இங்க ஒரு சின்ன மார்க் மாதிரி கொடுத்துட்டு நான் விட்டுடுறேன். இதோட பேக் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டை வரைஞ்சிட்டு இங்க வந்து நம்ம மறுபடியும் பண்ண வேண்டிய சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு மூவ் ஆன் ஆகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷோல்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 7.5 inches மார்க் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் இந்த 2.5 inches மார்க்கிங்கும் எடுத்துக்கிறேன். அடுத்து ஷோல்டர் டவுன் 1 inches. அடுத்து ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ண போறோம். ஆர்ம் ஹோலோட ஃபார்முலா படி நமக்கு வந்து அமௌண்ட் வந்து 6.91. அதைங்க நான் மார்க் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் ரவுண்டு. செஸ்ட் ரவுண்ட் வந்து பேக்குக்கு வேற ஃபார்முலா, ஃப்ரண்ட்டுக்கு வேற ஃபார்முலா. நீங்க டீப் நெக் வரைய போறதா இருந்தா உங்க செஸ்ட் மார்க்கிங் வந்து ஃப்ரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு இப்ப பார்க்கலாம். செஸ்ட் பிளஸ் 1.5 inches டிவைடட் பை 4. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஒரே ஃபார்முலா தான், எல்லா சைசஸ்க்குமே இதே ஃபார்முலா தான். உங்க நெக் வந்து டீப்பா இருந்துச்சுன்னா என்னோட செஸ்ட் வந்து 41.5 பிளஸ் 1.5 inches 43 inches வருது. இத 4 ஆல டிவைட் பண்ண போறோம். 10.75 வரும். நெக்ஸ்ட் இப்ப நம்ம ஷோல்டர் மைனஸ் வந்து வரைய போறோம். ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஷோல்டர் எவ்வளவு மைனஸ் ஆச்சு? மைனஸ் 1.5 inches ஆச்சு. இப்போ அதை நம்ம மார்க் பண்ண போறோம். நம்ம ஃபுல் ஷோல்டர் வந்து 15 inches. 15 inchல 1.5 inches மைனஸ் பண்ணா 13.5 inches வருது. இந்த 13.5 inches இப்ப 2 ஆல டிவைட் பண்ண போறோம். 6.75 வருது. இப்போ இதுதான் நம்மளுடைய நியூ ஷோல்டர். ஆர்மோல் லென்த்தோடைய சென்டர் எடுக்க போறோம். இந்த சென்டர்ல இருந்து ஒரு 1/4 inch உள்ள போறோம். நெக்ஸ்ட் இங்க ஒரு கிராஸ் லைன். அடுத்து இங்க ஆர்க் வரைய போறோம். இந்த ஆர்மோல் ஆர்க் வந்து உங்க ஃப்ரண்ட்டுக்கு செஸ்ட் வந்து 40 குள்ள இருந்துச்சுன்னா 0.75 inches வரையணும். இதே உங்க செஸ்ட் வந்து 40க்கு மேல இருந்துச்சுன்னா 1 inches வரையணும். எனக்கு வந்து 41.5ன்றதுனால நான் 1 inches வரைய போறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய இங்க ஷோல்டர் இருக்கு இல்லையா, இதோடைய மிட் பாயிண்ட் எடுக்க போறோம். இந்த மிட் பாயிண்ட்ல உங்க இன்ச் டேப்பை வச்சுட்டு உங்களுடைய 3 மார்க்கிங்ஸை இங்க நம்ம மார்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய நெக்கோட டீப். என்னுடைய நெக் டீப் வந்து 6.5 inches. சோ நான் அதை இங்க மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னுடைய ஷோல்டர் டு அபெக்ஸ் பாயிண்ட். ஷோல்டர் டு அபெக்ஸ் பாயிண்ட் வந்து 10.5 inches பிளஸ் 1/2 inch கொடுத்து 11 inchல மார்க் பண்ணிக்கணும். அடுத்து பிளவுஸ் உடைய லென்த். பிளவுஸ் உடைய லென்த் வந்து 16 inches பிளஸ் 1 inch கொடுத்து 17 inches மார்க் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஷோல்டரை வந்து இங்க ஸ்ட்ரைட் அவுட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் உங்களுடைய நெக் டீப் வந்து உங்க செஸ்ட் லைனை விட கீழே இல்ல செஸ்ட் லைன் ஆர் செஸ்ட் லைனுக்கு ஒரு 1/4 inch மேல வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்க இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு 1/4 inch வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இங்க என்னோட நெக் வந்து செஸ்ட் விட கொஞ்சம் மேலேயே வந்துருச்சு. 1 inch கேப்பே இருக்கு என்னோட செஸ்ட் லைனுக்கும் என்னோட நெக்குக்கும். சோ நான் இங்க வந்து எக்ஸஸான அந்த 1/4 inch மைனஸ் பண்ண போறது கிடையாது. சப்போஸ் உங்களுடைய நெக் டீப் வந்து செஸ்டை தாண்டியோ இல்ல செஸ்ட் மேலேயோ இல்ல செஸ்ட்க்கு கிட்ட வந்தா கூட நீங்க வந்து இங்க ஒரு 1/4 inch மைனஸ் பண்ணணும். நான் இங்க அது பண்ணல. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா என்னுடைய ரெடி ஷோல்டர் வந்து மார்க் பண்ண போறேன். 2.5 inches என்னுடைய ரெடி ஷோல்டர் பிளஸ் 1 inch கொடுத்து 3.5 inchesல ஒரு மார்க்கிங். இப்போ இங்க என்ன கேப் வருதுன்னு பாருங்க. 3.25 வருது. இப்போ இங்க வந்து நீங்க 3.25 3.5 இல்ல அதுக்கு மேல கூட நீங்க பிராடா உங்க நெக் வைக்கலாம். நான் வந்து இங்க 3.5 inches வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு நான் என்ன நெக் ஷேப் சொல்லியிருந்தேன்? பிராடான வி லீஃப்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் இங்க மார்க் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ 3 டாட் இருக்கு இல்லையா, அதை எப்படி வரைவோம் அப்படின்றத இப்ப பாக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அபெக்ஸ் டு அபெக்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதை 2ஆல டிவைட் பண்ணிட்டு இங்க நம்ம மார்க் பண்ண போறோம். என்னுடைய அபெக்ஸ் டு அபெக்ஸ் பாயிண்ட் வந்து 8.5 inches. 8.5 inches 2ஆ டிவைட் பண்ணா 4.25 கிடைக்கும். அதை இங்க நான் மார்க் பண்ண போறேன். இப்போ இங்க எவ்வளவு மார்க் பண்ணீங்களோ அதுல இருந்து ஒரு 1/2 inch மைனஸ் பண்ணி கீழே வேஸ்ட்ல மார்க் பண்ண போறோம். நான் இங்க 3.75 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் டாட் வந்து எவ்வளவு வைக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம். வேஸ்ட் டாட் வந்து நம்ம பிரின்சஸ் கட்க்கு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான் இங்க நம்ம எடுக்க போறோம். என்னுடைய செஸ்ட் சைஸ்க்கு எவ்வளவு வேஸ்ட் டாட் வருது அப்படின்னா 36ல இருந்து 44.75 வரைக்கும் 3 inches வேஸ்ட் டாட் வந்து எடுக்கணும். அப்புறம் ஆர்ம்ஹோல் டாட் வந்து அதுல பாதி 1.5 inch வந்து எடுக்க போறோம். இங்க நான் 3 inches டாட் எடுத்துக்கிறேன். ரிமைனிங் வேஸ்ட் வந்து இங்க மார்க் பண்ணிக்க போறோம். இங்க வரைக்கும் எனக்கு 3.75 வந்துச்சு. சோ நான் 3.75 எடுத்து இந்த லைன்ல வைக்க போறேன். வச்சுட்டு என்னுடைய வேஸ்ட் வந்து 8.75 அதை மார்க் பண்ணிக்க போறேன். அடுத்து 1.5 inches என்னுடைய மார்ஜின். இப்போ இந்த மார்ஜின் எல்லாத்துக்குமே ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்னோட டாட் எல்லாத்தையுமே நான் கனெக்ட் பண்ணிக்க போறேன். இப்போ நம்ம இந்த வேஸ்ட் டாட்டுக்கு வந்து
ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ஷேப் கொடுக்க வேண்டியது பிரின்சஸ் கட்ல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் 3 டாட் பிளவுஸ்க்கும் நம்ம பண்ண போறோம். இப்ப நான் வந்து இங்க மிட் பாயிண்ட் எல்லாமே எடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இங்க 1/2 இன்ச் வெளியே போகணும், இங்க 1/4 இன்ச் வெளியே போகணும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைய போறோம். இப்போ இங்க 6 இன்ச்சஸ் இருக்கு. இங்க வந்து எவ்வளவு இன்ச்சஸ் இருக்கு அப்படின்றத நான் செக் பண்ண போறேன். இங்க 6.75 இருக்கு. ஆனா எனக்கு இங்க இருந்தது வந்து 6 இன்ச்சஸ். சோ நான் அதை இங்க மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க எவ்வளவு கேப் இருக்குன்னு பாருங்க. 0.75 இருக்கு. சோ இப்போ இங்க வந்து நம்ம டபுளா தானே மார்க் பண்ணுவோம். ஆனா வந்து இப்போ நான் டிராஃப்ட் பண்ற பிளவுஸ் வந்து செஸ்ட் வந்து அதிகம்ன்றதுனால எனக்கு இங்க டிஃபரன்ஸும் அதிகமா வருது. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க இங்க 1.5 இன்ச்சஸ்க்கு பதிலா ஒரு 1.25 இன்ச்சஸ் கூட வரையலாம். இங்க வந்ததை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸா நான் இங்க மார்க் பண்றேன். இங்க நீங்க டபுளா மார்க் பண்ணாலுமே எந்த ஒரு இஷ்யூவும் வராது. இஃப் சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி டபுளா மார்க் பண்ண வேணாம் பிளஸ் சைஸா இருக்கிறவங்களுக்குன்னு நினைச்சீங்கன்னா இங்க வரதை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸா வரைஞ்சாலே போதும். நான் வந்து இங்க ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணியே ஒரு 1.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு கிராஸ் லைன். அடுத்து வந்து நம்ம 2 டாட் வரையணும். ஒரு ஆர்ம் ஹோல் டாட், ஒரு சென்டர் டாட் வந்து வரைய போறோம். ஃபர்ஸ்ட் நான் இங்க சென்டர் டாட் வந்து ஒரு லைன் வரைஞ்சுக்கிறேன். உங்க அபெக்ஸ் பாயிண்ட் வரைஞ்சோம் இல்லையா, அங்கதான் உங்க சென்டர் டாட்டும் வரும். இப்போ நம்ம சென்டர் டாட் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்றத பாக்கலாம். சென்டர் டாட் வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம். அது டோட்டலி உங்களுடைய விருப்பம் தான். 1/2 இன்ச்ல இருந்து ஒரு 1.25 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு வேணாலுமே நீங்க எடுக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க வந்து டாட் வந்து ஒரு 1.25 இன்ச் வந்து வைக்கலாம். இல்ல எனக்கு வந்து நார்மலா இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு 0.75 இன்ச்சஸ்ல இருந்து ஒரு 1 இன்ச் வரைக்கும் வச்சாலே போதும். இல்ல எனக்கு டாட்டே இல்ல ரொம்ப லைட்டா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சா ஒரு 1/2 இன்ச் வச்சா கூட போதும். இது டோட்டலி உங்களுடைய சாய்ஸ் தான். ஒன்னு 1/2 இன்ச் வைக்கணும், இல்ல 0.75 வைக்கணும், 1 இன்ச் ஆர் 1.25. ஓகே, இந்த 4 இன்ச்சஸ்ல எது வேணாலும் நீங்க வைக்கலாம். நான் வந்து இங்க 1 இன்ச் வைக்க போறேன். என்னுடைய டாட் வந்து 1 இன்ச். சோ மேல 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச். இந்த 1 இன்ச்ன்றது மேல 1 இன்ச் கீழே 1 இன்ச்னு வைக்க கூடாது. மேல 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச். உங்க டாட் எவ்வளவோ அதை 2ஆ டிவைட் பண்ணி மேலையும் கீழையும் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இத நான் மார்க் பண்ணி மட்டும் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் ஹோல் டாட் வந்து மார்க் பண்ண போறோம். ஆர்ம் ஹோல் டாட் வந்து உங்க வேஸ்ட் டாட் எவ்வளவு இருந்துச்சோ அதோட பாதி தான் வந்து ஆர்ம் ஹோலுக்கு டாட்டா வரும். நான் இங்க 3 இன்ச்சஸ் டாட் எடுத்திருக்கேன். சோ அது 2ஆல டிவைட் பண்ணா 1.5 இன்ச் வந்து நான் ஆர்ம் ஹோல் டாட் வந்து எடுக்கணும். சோ 1.5 இன்ச் டாட் எப்படி எடுக்கணும்? உங்க செஸ்ட் லைன் மேல இன்ச் டேப்பை வச்சுட்டு 1.5 இன்ச்ச வந்து அப்படியே இப்படி டிராக் பண்ணிட்டே போனா உங்க ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து இது எப்போ டச் பண்ணுதோ அந்த இடம் தான் வந்து உங்க ஆர்ம் ஹோல் டாட்டோட மிட் பாயிண்ட். நெக்ஸ்ட் உங்க ஆர்ம் ஹோல் டாட் எவ்வளோ? 1.5 இன்ச்சஸ். அது 2ஆ டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா 0.75 வருது. அந்த 0.75 நான் டாட்டோடைய பாயிண்ட்டுக்கு மேல மார்க் பண்றேன். உங்க மிடில் இருக்கு இல்லையா இந்த சென்டர், அந்த சென்டரோட உங்க அபெக்ஸ் பாயிண்டோடைய மிட் பாயிண்டையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ இன்னொரு டாட்டோடைய பாயிண்ட மார்க் பண்றோம். அது எங்கன்னா உங்க சென்டர் டாட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே வர போறோம். கீழே வந்துட்டு எங்க வருதுன்னு மார்க் பண்ணிட்டு அங்க இருந்து 3/4 இன்ச் எங்க வருதுன்னு பார்த்துட்டு அங்க ஒரு பாயிண்ட் போட போறோம். ஓகேவா? இது வந்து நம்ம பிரின்சஸ் கட்ல பண்ண மாதிரி இருக்காது. அதுல இருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ 2 டாட்டும் கிடைச்சாச்சு. இங்கேயும் 2 டாட் இருக்கு, இங்கேயும் 2 டாட் பாயிண்ட் இருக்கு. இப்போ இத நம்ம இந்த மிடில் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு தூரம் நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். இதை நீங்க இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வர முடியாது இல்லையா? சோ அந்த கேப் வந்து எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா உங்க வேஸ்ட் டாட் எவ்வளவு இருக்கு அதுல பாதியை தான் நீங்க இங்க பாயிண்ட்ல இருந்து கேப் வைக்க போறீங்க. ஓகே, இங்க நான் 3 இன்ச் வேஸ்ட் டாட் எடுத்ததுனால அதுல பாதி 1.5 இன்ச் வந்து நான் சென்டர்ல கேப் வைக்க போறேன். இந்த மிட் பாயிண்ட்ல உங்க இன்ச் டேப்பை வச்சுட்டு ஆர்ம் ஹோல் டாட் ஆண்ட ஒரு மார்க், சென்டர் டாட்லயுமே 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுடைய 2 டாட் மார்க்கையுமே இவ்வளவு தூரம் கனெக்ட் பண்ணிக்க போறீங்க. இப்போ நம்மளுக்கு 3 டாட் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த 2 டாட் எடுத்தோம் இல்லையா, இந்த 2 டாட்ல 2 சைடுமே ஈக்குவலா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டாட் பாக்குறேன். இங்க 4.6 இருக்கு. அதே 4.6 இந்த சைடும் வரணும்.
ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி இருந்த இடத்தை விட அதிகமா போகுது. சோ இந்த மார்க்கிங்க கண்டிப்பா பண்ணிக்கணும். இல்லைன்னா உங்களுடைய ஆர்ம்ஹோல் டாட் வந்து மேட்ச் ஆகாது. ஓகே, எக்ஸசைஸ் வந்திருக்கா? இப்போ நம்ம இந்த சைடு எப்படி பண்ணோம்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சேம் மெத்தட் தான் இங்க பண்ண போறோம். ஒரு 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் வரைய போறோம். இப்போ இந்த லைனும் ஈக்குவலா வர மாதிரி பாத்துக்கோங்க. பேரலா போகணும். இப்ப பாத்தீங்களா, இங்க பேரலா போற மாதிரி ஸ்கேல வச்சா இங்க வந்து கிராஸா போகுது. ஓகேவா? நீங்க அதை தான் பார்க்கணும். நீங்க இங்க ஸ்ட்ரெயிட்டா வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இங்க தான் வந்து உங்களுக்கு பேரலா போகணும். சோ நான் இங்க கிராஸ் போனாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு லைன் வரைஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் உங்க ஸ்கேல இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ரிவர்ஸ் வர போறீங்க. இந்த இடத்துல டச் ஆன உடனே இங்கேயும் ஈக்குவலா இருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட் வந்து சென்டர் டாட் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். 2.75 2.75. ஓகே, சென்டர் டாட் உங்களுக்கு மோஸ்ட்லி கரெக்டா தான் வரும். ஏன்னா நம்ம சென்டர்ல இருந்து எடுக்கிறதுனால ஈக்குவலா வந்துடும். இது கிராஸ்ல இருக்கிறதுனால நமக்கு டிஃபர் ஆகலாம். இப்போ நம்ம டாட் எல்லாமே பக்காவா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு எப்படி வேஸ்ட் பெல்ட் மார்க் பண்ணணும், அதை எப்படி சீம் அலோன்ஸ் கொடுத்து கட் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.